அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் ராஜாதி ராஜா, அவர் தேவாதி தேவன். வேதத்தில் அவரை வர்ணிக்கும் ஏராளமான வார்த்தைகள். அதில் ஒன்று, அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் கிருபையை தாராளமாக நமக்கு தருகிறார். ஆண்டவர் நமக்கு தந்த கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறது. இன்றும் அந்த கிருபை மாறவில்லை. அது நித்தியமான கிருபையாக நிரந்தரமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு ஒரு நாளும் என்னை விட்டு விலக மாட்டார். நான் ஆராதிக்கிற தேவன் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். எனக்கு அந்த நிச்சயம் இருக்கு. காரணம், என்னை விடுவிப்பதற்காக, என்னை மீட்பதற்காக கல்வாரி சிலுவையில் அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். எனக்கு அவர் போதும். நான் செய்யும் காரியங்களை வெற்றிகரமாய் வாய்க்க பண்ணுகிற யெகோவா நிசி அவர். யாரும் என் கூட இல்லைனாலும் என் கூட இருக்கிற யெகோவா ஷம்மா. நான் ஆராதிக்கிற இயேசு. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா இந்த இயேசு மேலே தான் எனக்கு நம்பிக்கை. என் பலவீனத்தில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என் தேவையில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்னும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் நல்ல சத்தத்தை உயர்த்தி பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. யெகோவா ரஃபா என்ற சுகமானவர், யெகோவா ரூவா என்ற மீட்பரானவர். யெகோவா ரஃபா என்ற சுகமானவர், யெகோவா ரூவா என்ற மீட்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். ஓ, விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள், ஆமே, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை,
அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமா ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும். யெகோவா ராஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லுவோம் யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் எல்லாம். யெகோவா ராஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையிலே சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தருக்குள்ளதான் நமக்கு சந்தோஷம். கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களால தான் சந்தோஷமா இருக்கவும் முடியும். ஹல்லேலூயா. நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுருங்கன்றார். ப்ளீஸ் தயவுசெய்து அதை செய்யாதீங்கன்றார். ஏன்னா நம்பப்படுவதற்கு அவன் ஏமாத்தணும். ஆண்டவர் சொல்லி கொடுக்குற மாதிரி நமக்கு வேற யாரும் சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா நம்ம பாதிக்கப்பட்டுறக்கூடாது, நம்ம மனம் நொந்துடக்கூடாது, நம்ம வீணா அழுதுறக்கூடாது, தேவையில்லாமல் அலைஞ்சிடக்கூடாது, எதையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஆமென். இல்லைன்னா ஆண்டவர் ரொம்ப கரிசனை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தரையே நான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லி உங்களால் உறுதியாக சொல்ல முடியும்னா நீங்கள் பாக்கியவான்கள். அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், உங்களை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலையும் உங்களை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் சொன்னால் ஆண்டவர் அதை நம்பிடுவார்னு நம்ம சொல்ல முடியாது. உண்மையாக சொல்லணும்.
அதான் ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலேருந்து சொல்லுங்க, எல்லா காரியத்திலையும் நான் உங்களை நம்பி இருக்கேன்ப்பா. ஸ்தோத்திரம். என் குடும்பத்தில் நான் இப்போ கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த காரியத்தில் எங்கள் பெற்றோரை நான் சார்ந்திருக்கலை, என் உடன் பிறந்தவங்களை நான் நம்பி இருக்கலை, எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னவங்களெல்லாம் நான் நோக்கி பார்க்கல, உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன்ப்பா. என் ஃபைனான்ஷியல் நீட்ஸுக்கு நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன்ப்பா. என் பொருளாதார தேவைகளுக்கு, என் பண தேவைகளுக்கு நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன்ப்பா. நாளைக்கு நடக்க போகிற அந்த காரியத்துக்கு நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன்ப்பா. என் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன்ப்பா. என் சரீரம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்னெல்லாமோ சொல்கிறாங்க, ஆனால் நான் உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா. நீங்கள் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டீங்க ஆண்டவரே, ஒரு நாள் நீங்கள் என்னை வெட்கப்படுத்த மாட்டீங்க ஆண்டவரே. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேலே வச்சிருக்கிறத துதியில் வெளிப்படுத்துங்க, ஸ்தோத்திரத்தில் வெளிப்படுத்துங்க. அவரை நம்பி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான், உம் அன்பை நம்பும் நான். நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, ஓ என்னை நினைப்பவரே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன் நான் முடிவு பரியந்தம். உம்மை நம்பும் நான், உம் அன்பை நம்பும் நான், உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும், உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு. உம்மை நம்புவேன் நான் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன் நான் முடிவு பரியந்தம். உம்மை நம்பும் நான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான், உம் அன்பையே நம்பியிருப்பே. சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பே. சீயோன்
இருப்பதை போ ஆகாமியத்தின் கொடுங்கோ என்னேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோ உம்மை நம்புவேன் நான் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன் நான் முடிவு பரியந்தம். உம்மை நம்பும் நான் உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் உம் அன்பையே நம்பியிருப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆவில நிறைந்து உங்களை மட்டுமே கடைசி வரைக்கும் நம்புகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. உங்களையே சார்ந்து கொள்ளுகிற ஒரு நபராய் என்ன மாத்திருங்கப்பா. அதை தான் நான் இன்னைக்கு விரும்புகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறார். நாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கலன்னா அவருக்கு அது பிடிக்காது. ஆமென். நீங்கள் கர்த்தரை நம்புறத விட்டுட்டு வேற யாரையாவது நம்புனீங்கன்னா அந்த ஆளே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அதுக்காக உலகத்தில் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்க மாட்டாங்க, உங்கள் கூட இருக்க மாட்டாங்க, யாராக இருந்தாலும் சரி. அதில் ஆண்டவர் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறார். என் பிள்ளை என்னை மட்டும்தான் நம்பணும், என் பிள்ளை என்ன தான் நோக்கி பார்க்கணும், என் பிள்ளை எது கேட்டாலும் ஏன்ட தான் கேட்கும். உங்கள் பிள்ளை அடுத்த ஆள்கிட்ட போய் எனக்கு தாங்கன்னு கை நீட்டினா உங்களுக்கு பிடிக்குமா? உங்கள் பிள்ளை கை நீட்டிருக்க நீங்கள் பார்க்க விரும்புவீங்களா? சொல்லுங்கள். அவங்க ஏதோ ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, சம்மந்தமே இல்லாமல் நம்ம பிள்ளை போய் அங்கே நின்று நினைச்சிக்கிட்டு இருக்கு. எனக்கும் தாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம அதை அவமானமாக ஃபீல் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? நமக்கே இப்படி ஒரு உணர்வு இருக்குன்னா நம்ம அவருடைய பிள்ளைன்னு வாய் நிறைய சொல்கிறோம்ல. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன்ட்ட போய் கை நீட்டி ப்ளீஸ் அப்படி கேட்டால் அவர் மேலேருந்து பார்க்குற பிடிக்குமா அவருக்கு? என்னை ஏன் என் பிள்ளை இப்படி அசிங்கப்படுத்துகிறான், ஏன் என் பிள்ளை இப்படி என்னை கேவலப்படுத்துகிறான்? நான் சம்பூர்ணம் உள்ளவர், வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையது, பூமி அது நிறைவெல்லாம் என்னுடையது. ஆமேன். நான் அனுபவிக்கிறதற்கு சகலத்தையும் அனுக்கிரகம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. கேட்டதையும் கொடுப்பேன், கேட்காததையும் கொடுப்பேன். ஆமேன். சந்தோஷம் நிறைவாக இருக்கிற அளவு கொடுக்குற ஆள்னா என்னை விட்டுட்டு என் பிள்ளை இப்படி பண்ணுறாங்களே வருத்தப்படுவாரா பட மாட்டாரா? பாருங்க, ஆகார் இருக்கா பார்த்தீங்களா? இஸ்மவேல் வந்தோடனே அவன் நினச்சிட்டா இந்த பிள்ளை இருக்கிற வரைக்கும் ஆபிரகாம் நம்மளை ஆமென் விடவே மாட்டான். இனிமே இந்த வீட்டில் நம்ம தான் ராஜாத்தி, கொத்துச்சாவி நம்ம இடுப்பில் தான், சாராளுடைய குடுமி நம்ம கையில் தான். ஏன்னா ஆபிரகாம் இஸ்மவேல்கிட்ட இப்போ ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, இஸ்மவேல் அதிகமாக நேசிக்கிறாரு. இது ஆகார் என்ன செஞ்சுட்டே இருக்கா, பார்த்துட்டே இருக்கா. அதனால இந்த இஸ்மவேலை கொடுத்து ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு சோர்ஸை நான் பெற்றுக்கொண்டேன், என் வாழ்வாதாரம் இனி ஒருபோதும் அசையாது, என் எதிர்காலம் சாராளை காட்டிலும் ரொம்ப பிரைட்டாக இருக்கும், என் ஃபியூச்சர் கவலையே இல்லாமல் இருக்கும்னு நினைச்சா. அல்லேலூயா. என்ன நடந்துச்சு? ஆண்டவர் சொல்றாரு, உன் மனைவி சாராள் என்ன சொல்றாளோ அதை அப்படியே கேளு. அப்ப இப்ப இந்த ஆகாரை வீட்டை விட்டு துரத்துனது சாராளா ஆண்டவரா? ஆண்டவர் தான். அதனால தான் ஆண்டவர் வராரு. ஆண்டவர் வந்து சொல்றாரு, அவ சொல்றதை கேட்டு அவளை அனுப்பிடுன்றார். இப்போ ஆபிரகாம மலை போல நம்பி இருந்த ஆகாருக்கு மிஞ்சினது என்ன தெரியுமா? ஒரு துருத்தி தண்ணியும் கொஞ்சம் அப்பமும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். அல்லேலூயா. இது இருக்கு, இதை வச்சு இவர்களுடைய எல்லாத்தையும் நான் தான். இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லை, முடியவே முடியாது. அதை கொடுத்ததே யார் தான்? கர்த்தர்.
ஆனால் வனாந்தரத்தில் அலைஞ்சி திரியும் போது, அழுது புலம்பும் போது, பிள்ளை சாகிறத நான் பார்க்க விரும்பலன்னு அம்பு பாயிற தூரத்தில் போகும்போது தான் இப்போ அவள் கண்ணு எங்கே பார்க்குது? கர்த்தர் இப்போ வாய் யார்கிட்ட சொல்லுது தன்னுடைய கஷ்டத்தை? என் பிள்ளை சாகிறத என்னால் என்ன செய்ய முடியாது ஆண்டவரே, பார்க்க முடியாது. இந்த வனாந்தரத்தில் இனிமேல் என்னால் அலைய முடியாது, இனிமேல் பிழைக்க முடியாது, இனி வாழ முடியாது, இனி மரணத்தை தவிர வேற வழி கிடையாது. அப்போ தான் கர்த்தர் இறங்கி வராரு. பிள்ளையின் அழுகுரலை கேட்டு கண்களை திறந்து ஜீவனுள்ள ஒரு நீரூற்றுன்னு நம்ம சொல்கிற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் வற்றாமல் இருக்கிற ஒரு நீரூற்றை உண்டாக்கி கொடுக்குறார். அப்போ தான் சொல்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன். அப்போ புரிஞ்சுட்டு அவளுக்கு ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர் நான் பேசுகிறத பார்க்குறாரு, என் இருதயத்தில் நான் நினைக்கிறத பார்க்குறாரு, நான் யாரை நம்பி இருக்கேங்கிறத பார்க்குறாரு. இப்போ இந்த வனாந்தரத்தில் எனக்கு என் பிள்ளைக்கும் சோர்ஸ் அப்படின்னா ஆண்டவரை தவிர வேறு யாரும் கிடையாது. ஆபிரகாமை கூப்பிட்டா கூட இப்போ அவர் என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். அந்த வனாந்தரத்தில் யாராவது ஹெல்ப் பண்ண வருவாங்களான்னு தேடி தேடி பார்த்தா கூட ஒருத்தர் அந்த வழியில் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. வந்தா ஆண்டவர் மட்டும்தான் வரணும். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் கொண்டு வந்துடுவார். ஆமேன்னு சொல்லுங்க. அவரை நம்புறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு? நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்கிறதையும் பார்க்குறாரு, உங்களை எந்த நிலையில் கொண்டு போய் வைக்கணுங்கிறதையும் பார்க்குறாரு. அதுக்கு தான் நீ என்னைய நம்புன்றார். ஆபிரகாமை பார்க்கும்போது பிள்ளை இல்லாத ஒரு தகப்பனை ஆண்டவர் பார்க்கல, ஜாதிகளுக்கு தகப்பனை பார்க்குறாரு. ஊர் என்கிற கல்தைய தேசத்தில் அவனை பார்க்கும்போது மகிமையின் தேவன் அவனை சந்தித்து அவனை எப்படி பார்க்கிறார்னா கானானை சுதந்தரிக்கிறவனை பார்க்கிறாரு. அல்லேலூயா. ஒரு பெரிய ஜாதியை பார்க்கிறாரு, திரளான ஜாதிகளுக்கு தகப்பனை பார்க்கிறாரு. ஆமென். தனி ஒருவன் அவனை பார்க்கல, அது அவருக்கு தெரியும். ஆபிரகாம் இப்ப தனி ஒருவன் தான், ஆனா அவனை எப்படி ஆண்டவர் பார்க்கிறாரு? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். கரவல் ஆடுகளுக்கு பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கிற தாவீது வீட்டில் இளையவன், சமுதாயத்தில் ஆட மேய்க்கிறவன். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அவனை பார்க்கும்போது மெய்ப்பனாவும் பார்த்தாரு, ராஜாவாகவும் பார்க்கிறார். அப்போ இப்போ இருக்கிற இடத்தையும் பார்க்கிறாரு, இனி நீங்கள் இருக்க போகிற இடத்தையும் பார்க்கிறாரு. இன்னைக்கு உங்கள் நிலைமையும் பார்க்கிறாரு, இன்னும் 50 வருஷம் கழிச்சா உங்கள் நிலைமை எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றது, நம்பிருங்க. அதனால தான் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இனி ஆபிராம் இல்லப்பா, ஆபிரகாம் அப்படின்னு சொல்லும்போது நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன்னு கர்த்தர் சொன்னதை அவன் அப்படியே நம்பினான். நீங்க சொல்லிட்டா ஓகே ஆண்டவரே, உங்க வார்த்தை சொல்லிட்டுன்னா அதை நான் அப்படியே நம்புறேன் ஆண்டவரே. எத்தனை முறை கர்த்தர் நம்மள்கிட்ட பேசி இருக்கிறார், எத்தனை விதங்களில் தேவன் தன்னை நமக்கு வெளிப்படுத்தியிருக்க, எத்தனை உறுதிமொழியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், எத்தனை முறை வசனத்தை நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம். ஆமென். மறந்துட்டோமா? இன்னைக்கு அது நினைவில் இருக்கிறதா? எத்தனை பேர் இந்த ஆண்டவரை நான் நம்புகிறேன்? அல்லேலூயா. இந்த ஆண்டவரை நான் நம்புகிறேன் சொல்லுங்க. உங்களை நான் நம்புகிறேன்ப்பா. ஏன்னா நீங்கள் இன்றைய நிலையை நீங்கள் பார்க்குறீங்க, இனி நான் இருக்க போகிற நிலையை நீங்க பார்க்குறீங்க. முழுசா நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, முழுசா நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, முழுசா உங்களை நான் நம்புறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான். இயேசுவை பார்த்து சொல்லுங்க, எனக்கு என் நம்பிக்கையே, என் புகலிடமே, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல்
உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் அற்புதங்கள், உம்மைத்தான் அற்புதங்கள். இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் உள்ளத்தின் ஆழத்தில் உங்க நம்பிக்கையை வெளிப்படுத்தி, ஓஹோ உம்மைத்தான் இயேசுவே, ஐஸ்வர்யமும் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யமும் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. மேன்மை படுத்துங்கப்பா. உம்மைத்தான் அற்புதங்கள், ஓஹோ உம்மைத்தான் அற்புதங்கள். ரெண்டு கைகளை உயர்த்தி, என் நம்பிக்கையே, என் புகலிடமே, என் நம்பிக்கையே, என் புகலிடமே. 100% உங்களை நாங்கள் நம்புகிறோம்னு சொல்லி இந்த ஆராதனையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நம்பிக்கையை கனம் பண்ணி ஆசீர்வதிக்கிறவரே, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வச்சிருங்க. மனுஷங்க முன்னாடி வெட்கப்பட்டு போக விட்டுறாதீங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை உங்களை நம்புகிற இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் செஞ்சிருங்கப்பா. ரெட்டிப்பான நன்மையை கட்டளையிடுங்கப்பா. உங்கள் கரம் நீட்டி அவங்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கர்த்தர் கொடுத்து நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.